எங்கள் பரிபூரணத்தினாலே அல்ல, அவருடைய பரிபூரணத்தினாலே நாங்கள் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். யோசேப்பு தெளிவாக சொன்னார், நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஜீவரட்சணை, ஒரு தேசம் முழுவதும் ஜீவரட்சணை அடையும்படிக்கு அவர் என்னை அனுப்பினார். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், அவர் அனுப்பினார்னா இந்த ரூட்டில் அனுப்பினாரோ? இல்லை, அவனை கொண்டு வரணுன்றதான் காட்ஸ் பிளான். ஆனால் இந்த ரூட்டுன்றது எதிரிகளால் வந்த டிஸ்டர்பன்ஸ். ஆனால் இவைகளின் மத்தியிலே அவர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். நீங்கள் தேவனுடைய நடப்பீர்களானால் எனக்கு இந்த ரூட்டு வேண்டாம், எனக்கு இந்த ரூட்டு வைக்கலை அப்படிங்க நினைப்பீங்கன்னா, அதை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூட்டு கிடையாது. அதை புரிஞ்சுக்காங்க. உங்களை அதை இதுதான் உங்கள் ரூட்டுன்னு உங்களை நம்ப வச்சு அந்த ஏமாத்து வேலையின் வழியாக அவங்களை உள்ளே கொண்டு வர பார்க்குறான். நீங்கள் சொல்லுங்கள், நீதிமானின் பாதை. கமான் சே, நீதிமானின் பாதை. நீதிமானின் பாதை சொல்லுங்கள். முள்ளும் குறுக்குமா? ராஜபாதை. துன்மார்க்கரின் பாதையோ எப்படி இருக்குமா? முள்ளும் குறுக்குமா இருக்கும். உங்களுக்கு அந்த பாதை கிடையாது. இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சிறப்பான பாதை வச்சிருக்கிறார். வார்த்தையினால் போதிப்பார். எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஆமென். தேவன் நல்லவர். எந்த செய்தியை கேட்டாலும் அந்த செய்திகளே தேவன் நல்லவர் என்பதையும், அவர் நல்லவர் என்பதற்கு எதிராக இருந்த செய்தி நீ அங்கீகரிக்க வேண்டாம். இல்லை சார், முடிவு நல்லா இருக்கு, ஆனால் இடையில நல்லதுக்காக தான் அதெல்லாம் செய்கிறார். இல்லவே இல்லை. பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஆனால் கூட அன்பு முக்கியமா? சார் நீங்கள் ஸ்கூலில் போய் சேர்க்குறீங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சார், வாத்தியார் நல்லா சொல்லித் தருவார் சார், நல்லா சொல்லித் தருவார், அவன் நல்லா ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுக்கிறான், சேர்த்துட்டீங்க. அங்கே போனால் உங்கள் பையன் வீட்டு பாடம் செய்யலன்னு தலையில் கட்டி தொங்க விட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. வெளுத்து 8வது மாடி வந்து காலை பிடிச்சிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கிறார். ஒழுங்கா வீட்டு பாடம் எழுதுவியான்னு நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் பையன் தலையில் தொங்கிட்டு இருக்கிறான். எல்லாம் நன்மைக்கு. என் பையன் ஸ்டேட் ரேங்க் வந்தால் போதும் அப்படின்னு போயிடுவீங்களா? ஏ பிள்ளை இறக்கடா, இல்லைங்க மார்க் எடுக்கணுங்க, என் பிள்ளை மாடு மேய்ச்சிட்டு போகிறான்டா, என் பிள்ளை உசுரோட கொடுறா, கை தட்டுங்க சார் சொல்லுவீங்களா மாட்டிங்களாங்க? சொல்லுவீங்களா மாட்டிங்களாங்க? ஐயா டிசிப்ளின் முக்கியம் சொல்லுவீங்களா, உசுறு முக்கியம் சொல்லுவீங்களாப்பா? கர்த்தர் அழகா அப்பாட்டே சொல்லி தர்றாரு, பிறம்பை கையாட மகனை பகைக்கிறான், ஆனாலும் அவனை வந்து தண்டிக்கிறது தப்பு இல்லை, ஆனாலும் அவனை கொல்லுவதற்கு ஆத்துமாவை என்ன செய்யாத, எழும்ப ஓட்டாதே. அவனை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தான் அவனுக்கு உரிமை இருக்கு. நீ அதை தாண்டி அவனை வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஓம் பிள்ளையே கை வைக்க உனக்கே உரிமை இல்லை. கை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமே ஆமே ஆமே. கர்த்தர் நல்லவர். அன்புக்குரியவர்களே, ஆகவே போங்க, இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் பிரசங்கம் பண்ணுங்க. என்ன சுவிசேஷம்? நாம் பட வேண்டிய பாடுகளை அவர் பட்டு விட்டார், நான் வாங்க வேண்டிய அடிகளை அவர் பெற்று விட்டார், என் வியாதிகளை அவர் சுமந்து விட்டார். அவருடைய பரிபூரணத்தினாலே, எங்கள் பரிபூரணத்தினாலே அல்ல, அவருடைய பரிபூரணத்தினாலே நாங்கள் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். போங்க, பைபிளுக்குள்ள இருக்கிற எல்லா எதிர்மறையான வசனங்கள் போல தெரிகிறதெல்லாம் படிங்க. இப்போ உங்களுக்கு அர்த்தம் தெரியும். நீங்க நல்லவர் நினைச்சு யோனா படிங்க, நல்லவர்ன்ற வெளிச்சத்தோட யோனா படிங்க. நல்லவரா கெட்டவரான்னு சோதிக்கிற மாதிரி யோனா படிக்காதீங்க, அப்ப கெட்டவரா தான் தெரிவாரு. அவர் நல்லவர்ன்ற அந்த வெளிப்பாடோட படிங்க. மீன் வந்தது, அது எவ்வளவு சேஃப்னு உங்களுக்கு தெரியும். அந்த மீன் எவ்வளவு சேஃபா கொண்டு எல்லாமே யோனாவை தேவன் எவ்வளவு வெயில்ல கூட உட்கார வைக்காம பக்கத்துல ஒரு மரத்தை 3 நாளைக்குள்ள ஒரே நாளில் வளர வச்சார் தேவன். ஒரே நாளில். எவ்வளவு நல்லவர். என் பிள்ளை மேல வெயில் படக்கூடாது. கையை தட்டுங்க சார்.